ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் போஸ்டிங் என்னென்னா எக்ஸாமினர், ரீடர், சீனியர் ஜூனியர் பைலிஃப், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளீனர், ஸ்வீப்பர், கார்டனர், வாட்ச்மேன், மசாஜ் இந்த மாதிரி இருக்கிற போஸ்டிங்க்கு எக்ஸாம் டேட் எப்போ வரலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் இந்த இருக்கிற எல்லா போஸ்டிங்க்கும் வந்துட்டு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் இன்றைக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ டெஃபினட்டாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற எல்லா ப்ரீவியஸ் கொஷின்ஸும் நம்ம கோத்ரூ பண்ணுவோம். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வு தேதி எப்போது தான் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் 2024 கேலண்டர். ஸோ இதோட டைம் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ப்ரிடிக்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு 4 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து நமக்கு 4 டேட் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து சாட்டர்டே சண்டேல தான் வந்து அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த டைமும் சாட்டர்டே சண்டேல தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோங்கிறத நம்புவோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மந்தில் வந்து 3, 4, 10, 11 கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 17, 18, 24, 25. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சான்சஸ் கட்டாயம் கிடையாது. ஏன் அப்படின்னா 17, 18, 24, 25 இந்த டேட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு ரிஜெக்ஷன் லிஸ்ட் வரல, ஹால் டிக்கெட் வரணும், இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ டெஃபினட்டாக 17, 18 கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 24, 25, 31, 1. ஸோ இதில் பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டால் இதுலேயும் பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன்னா அதே தான் நமக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு வரல, ஹால் டிக்கெட் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் ஹால் அலோகேஷன் இந்த மாதிரி ரொம்ப இருக்குது. ஸோ இதுலேயும் கிடையாது. அடுத்த பாசிபிலிட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 31, 1, 7, 8. ஸோ இதில் டெஃபினட்டாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு அடுத்து 14, 15 வந்துட்டு குரூப் 2 எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு 31, 1, 7, 8. ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் வந்து பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதே அலோகேஷன்ஸ் வந்து நம்ம வந்து குரூப் 2க்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. இது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னொரு பாசிபிலிட்டிஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்தில் 21, 22, 28, 29 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா குரூப் 2ல் வந்துட்டு ஆல்ரெடி வந்து சில அலோகேஷன்ஸ் எக்ஸாம் சென்டர் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை அப்படியே கண்டினியூஸாக வந்து பேஸ் பண்ணி 21, 22, 28, 29 யூஸ் பண்ணி நமக்கு முடிச்சிருவாங்க. ஸோ இதுவும் ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ மொத்தமே 2 பாசிபிலிட்டி தான், 31, 1, 7, 8. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 21, 22, 28, 29. ஸோ இதுதான் இருக்கிற பாசிபிலிட்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன் தான். ஸோ இந்த ப்ரிடிக்ஷன் மூலிமா ஒரு பாசிபிலிட்டிஸை நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டேட் எப்போ இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, படித்து ரெடியாக இருங்க. அது மட்டும் இல்லை, இந்த இருக்கிற எல்லா போஸ்டிங்குமே வந்து நம்மக்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு குவாலிட்டியான ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். மீண்டும் இன்னொரு டைம் சொல்லிடுறேன், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.